மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளிகூடாது, விண்மீன்கள் வானத்தில் இருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடு மாட்சியோடு மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளில் இருந்தும் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இதை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மனு மகனுக்கோ கூட தெரியாது. வழங்கும் திருச்சிலம்பாதொழி இன்றைய நாள் 33வது ஞாயிறு நாம் சிறப்பிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய வருகை பற்றி 3 வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தி மிக தெளிவாக இயேசுடைய வருகை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திருவழிபாட்டினுடைய கடைசி ஞாயிறு, அடுத்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார் என்கின்ற ஒரு ஞாயிறை நாம் சிறப்பித்து அதோடு திருவழிப்பாடு ஞாயிறு, திருவழிப்பாடு ஆண்டு முடிவடைகிறது. அதற்கு முந்தின ஞாயிறு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய வருகையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக இன்றைய ஆண்டு, இன்றைய நாளிலே மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதனுடைய பின்புலத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இன்றைய நாளை நாம் புரிந்து கொள்ளலாம். மார்க்கு நற்செய்தி ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு இறந்து 40 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டது. இன்றைய 13வது அதிகாரம் நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. இதே பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரமும் லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரமும் நமக்கு இதே செய்தியை எடுத்துரைக்கிறது. இந்த நற்செய்தியுடைய பாணி என்னவென்றால் திருவழிப்பாட்டு பாணியில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது கதிரவன் தோன்றும், நிலா மறையும், இவ்வாறெல்லாம் இயற்கை நிகழும் என்று திருவழிப்பாட்டு பாணியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே அப்போக்லிப்ஸ் என்று சொல்லுவார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவாக்கியம் 10, ஏசாயா 13 இறைவாக்கியம் 10, யோவேல் 2 இறைவாக்கியம் 10, ஏசாயா 13:10, 34:4, தானியேல் 7 இறைவார்த்தை 13, இடைச்சட்டம் 30 இறைவார்த்தை 3, சக்கரியா 2 இறைவார்த்தை 10 ஆகிய பழையேற்பாட்டு பகுதியில் இருந்துதான் மார்க்கு நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியை கையாண்டிருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது.
இயேசு பிறப்பதற்கு 69வது ஆண்டிலே இந்த நற்செய்தியானது எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் அழிவுக்கு பிறகு, அதாவது எருசலேம் ஆடையின் அழிவுக்கு ஓராண்டில் தான் இந்த நற்செய்தி பகுதி எழுதப்பட்டது. இதனுடைய பின்புலம் என்னவென்றால், ரோமியர்கள் யூதர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஒரு சூழல். மற்ற கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எழுதப்பட்ட ஒரு நற்செய்திதான் இன்று நாம் வாசிக்க கேட்கும் நற்செய்தி. நம்பிக்கையாளர்கள் துன்புறுதல் என்று 4 பகுதிகளை இந்த நற்செய்தி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையாளர்கள் துன்புறுதல் 13:9-13, எருசலேம் ஆடையில் அடிக்கப்படுதல் 2வது பகுதி 13:2-7-9, எதிர்கிறிஸ்து வருகிறார், எனவே நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அவரை எதிர்ப்பதற்காக. அதிகாரம் 13 இறைவாக்கியம் 5, 6 மற்றும் 21, உலக முடிவு வரும் 2ஆம் வருகை, ஆண்டவர் இயேசு வருவார். அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 24-26 ஆகிய இந்த பகுதிகளை உள்ளடக்கியது. எனவே இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், இந்த 3வது வாசகம் நற்செய்தி சொல்கின்ற பாடம், நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய கதவை தட்டுவார், நம் அருகிலே அவர் வருவார். எனவே நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எவ்வாறு தயார் நிலையில் இருப்பது என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும். பாவத்தை விட்டுவிட்டு இறைவனை சார்ந்து வாழ வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். எனவேதான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே செய்திதான் முதல் வாசகமும் நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்வது என்பது மிகப்பெரிய காரியங்களில் அல்ல, அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய காரியங்கள் அல்ல, சிறு சிறு காரியங்களிலே இறைவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். பெரிய நிகழ்வுகள் அல்ல, பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சிறு சிறு நிகழ்வுகள். நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை மனசாட்சியோடு வாழ வேண்டும். நம்முடைய சொற்கள் எவ்வாறு அமைகிறது? மிக சிம்பிள். என்னுடைய சொற்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதா? என்னுடைய சொற்கள் எத்தனை பேரை அழிக்கிறது? என்னுடைய சொற்கள் எத்தனை பேரை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது? என்னுடைய சொற்கள் அழிவுக்குரியதாக இருக்கிறதா? ஆக்கப்பூர்வமான நன்மை பயக்கக்கூடிய சொற்களாக இருக்கிறதா? அவ்வளவுதான், சிம்பிள். 2வது, என்னுடைய செயல்கள் ஒரு கிறிஸ்துவ செயலாக இருக்கிறதா? என்னுடைய செயல்கள், என்னுடைய நடைமுறை பாவனை, என்னுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவின் செயலாக அமைகிறதா? அதுதான் 2வது தயாரிப்பு. நான் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். முடிவெற்றது தொடங்கி டிரெஸ் போடுவதிலிருந்து ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். சிறு சிறு செயல்கள், நன்மை பேசுவது, ஆறுதலாக இருப்பது, புன்முறுவல் செய்வது, சிறு சிறு செயல்கள். எனவேதான் குழந்தை இயேசுவின் பரிசால் பெரிய செயல்கள் அல்ல, சிறிய செயல்களிலே ஆண்டவருடைய மகிமை நமக்கு புரியும். அந்த சிறிய செயல்களை அன்போடு செய்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நடந்து செல்கிறீர்கள், ஒரு கல் இருக்கிறது, எவன் இருந்தால் எனக்கு என்று போகாமல் அந்த கல்லை அப்புறப்படுத்துவது இறைவன் பார்வையிலே மகத்துவமிக்க செயல். உணவறைக்கு செல்கிறீர்கள், அந்த நேரத்திலே உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொரியல், பிடிக்காத குழம்பு, ஆனால் அதை மனதார உணர்கிறீர்கள், அதுதான் மிகப்பெரிய செயல். குண்டு ஊசி இருக்கிறது, எவரையாவது புண்படுத்தும், குத்திவிடும், அந்த சிறிய குண்டு ஊசி எடுத்து அப்புறப்படுத்துகிறீர்கள், அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய செயல் என்று சொல்கிறார். ஒரு சிறிய புன்முறுவல், உன் தாய்க்கு, தந்தைக்கு, நண்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிறிய செயல் செய்யும் பொழுது நம்முடைய செயல்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறது. எனவே தயாரிப்பு என்பது 40 நாள் தியானம், 40 நாள் உபவாசம், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்வதுதான் உண்மையான ஒரு தியாகம். ஆண்டவர் விரும்புகிறதை செய்வது என்னுடைய விருப்பம் அல்ல,
நாம் விரும்புகிறதை அல்ல. எனவே இரண்டாவது செயலிலே தயார் நிலையில் இருப்பதும். சிறு சிறு செயல்கள். படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். அன்றன்றைக்கு படிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற மகத்துவமிக்க செயலாகும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாடுவது மகத்துவமிக்க செயலாம். சிறிய சிறிய செயல்கள், ஒரு சிறு வேடை, ஒரு சிறு புன்சிரிப்பு, ஒரு சிறு நல்ல வார்த்தை, இதுதான் இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு விடுக்கின்ற செயலாகும். எனவே செயல்கள். மூன்றாவது நம்முடைய சிந்தனை. எனவேதான் சொல்லுவார்கள், மிகப்பெரிய பாவமாக இருப்பது சிந்தனையில் செய்கின்ற பாவம். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், ஒரு பெண்ணை பார்த்து கெடுக்க தேவையில்லை, நீ தவறாக பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். நீ சாதாரண வாக்கியம் போன்று இருக்கும், ஆனால் எவ்வளவு நுணுக்கமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். நீ தவறாக பார்த்தாலே அவ்வளவுதான், மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். அப்படி என்றால் நம்முடைய சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். சிந்தனை தூய்மையாக இருக்க நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும், நல்லவற்றை படிக்க வேண்டும். சிந்தனை தூய்மையாக அமையும். எனவேதான் நம் ஆட்டோவிலெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்திருப்பேன். ரெண்டே வார்த்தை, அருமையான வாக்கியம், எண்ணம் போல வாழ். உன்னுடைய சிந்தனை நன்மையாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக. நான் பொய் பேசவில்லை, கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, பொய் சாட்சி சொல்லவில்லை, ஆனால் உன் சிந்தனை குப்பையாக இருந்ததென்றால் எத்தனை திருப்பலி பங்கெடுத்தாலும் அதில் பயனே இல்லை. எனவே என் சிந்தனை ஒரு சுத்தமான எண்ணமாக, சுத்தமான சிந்தனையாக, இறைவனை சார்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். எனவேதான் பவுலடிகளார் ஆண்டவர் இயேசுடைய மனநிலை என்று சொல்லுவார். அந்த இயேசுடைய மனநிலை எனக்கு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தைகள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் படிப்பது, பார்ப்பது எல்லாமே நன்மை பயக்கக்கூடியதாக, கடவுளுக்கு உகந்ததா என்று தேர்ந்து தெளிந்து நாம் நம்முடைய வாழ்க்கை அமைக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனை ஒரு தூய்மையான சிந்தனையாக இருக்கும். எனவே இந்த மூன்று நிலைகளிலே இறைவனை நாம் எதிர்கொள்ள வேண்டும், இறைவனை நாம் வரவேற்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். எனவேதான் மார்க்கு நற்செய்தி துவக்கத்திலே காலம் நிறைவேறி விட்டது, மனம் மாறுங்கள், இறை ஆட்சி வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார். துவக்க அதிகாரத்திலே சொன்ன மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இப்படியெல்லாம் அந்த நாள் வரும், நாம் பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையே இல்லை, ஆனால் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த நாள் எப்போது வரும் என்று தெரியாது, உலகம் அறிவது எப்போது என்று ஆண்டவர் இயேசுவுக்கே தெரியாது என்று நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். தந்தை ஒருவரை தவிர மானிட மகனுக்கு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்மை சுத்தி இருக்கிற பாஸ்டர்ஸ் மட்டும் எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க. நேற்று ஆண்டவர் இடத்தில் வந்து பேசினார், வெள்ளையா ஒரு கவுன் போட்டு வந்தார், மாதாவர்களை இடம் வாங்க சொன்னார், அங்கேதான் சபையை ஆரம்பிக்க சொன்னார். இது அடுத்த மாதத்திலே அழிவு வருகிறது, அடுத்த வருடத்திலே அழிவு வருகிறது என்றெல்லாம் சொல்லுவார். நற்செய்தியில் மிக தெளிவாக இருக்கிறது, தந்தை கடவுளை தவிர மாநில மகனுக்கு கூட தெரியாது அந்த நாள் எப்பொழுது வர வேண்டும். எனவே அன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் மீண்டும் மீண்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய காரியம் செய்து பெரிய விதத்திலே தண்டா செய்வதெல்லாம் அல்ல, சாதாரண காரியங்கள். அன்னை தெரேசா சொல்லுவார், ஒரு தெருவிலே 10 குடும்பங்கள் 100 குடும்பங்கள் இருந்தால் 100 குடும்பத்திற்கு உதவி செய்ய தேவை. ஒரே ஒரு குடும்பத்திற்கு மனதார செய்தால் போதும், ஒரு 2 குடும்பத்திற்கு மனதார செய்தால். அது போன்றுதான் பெரிய காரியங்கள் அல்ல, ஒரு சிறிய காரியங்களிலே பிரமாணிக்கமா நாம் இருப்பதுதான் தயாரிப்பினுடைய ஒரு மகத்துவமாக இருக்கிறது. அந்த விதத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் வருகின்ற பொழுது நாம் பயப்பட தேவையில்லை, மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்திக்க செல்வோம். அந்த மேலான ஆசிரியை இறைவன் நமக்கு நல்குமாறு இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.
அன்பாண்டவரை இன்றைய நாளிலே நாம் இறை அழைப்பலை செய்திருக்கிறோம். இந்த பலிப்பிட சிறுவர்களுக்காக அந்த பலிப்பிடத்திலே பணி செய்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இன்று நிகழ்த்தவிருக்கிறோம். எனவே எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் காசிமேடு பங்கு அப்போது அங்கு பூசை இல்லாத பொழுதெல்லாம் என் பெற்றோர்கள் இங்கு அழைத்து வருவார். அருள் தந்தை ஜான் என்கின்ற ஒரு தந்தை இங்கு இருந்தார். எப்பொழுதெல்லாம் அந்த திருப்பலி இல்லையோ நடந்து, அது மழையோ புயலோ, நடந்து என்னுடைய பெற்றோர்கள் அல்லது என்னுடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருவர் இந்த ஆலயத்திற்கு வந்து நான் திருப்பலியிலே பங்கெடுத்து உண்டு. சிவமாலை திருப்பலி என்று சில வேளைகள் நான் யோசித்து பார்ப்பேன். திருப்பலிதான் மிக முக்கியம் என்று என்னை அழைத்து வருவார்கள். நான் சிறுப்பிள்ளையா இருந்தபோது இந்த ஆலயத்தை நான் பார்க்கின்ற பொழுது அதுதான் என் ஞாபகத்திற்கு வருகிறது. கட்டாயப்படுத்தி அழைத்து வருவார்கள், கட்டாயப்படுத்தி குடும்ப ஜெபம் நாம் செய்வோம், எவ்வளோ காரியங்கள். அதற்கெல்லாம் மத்தியிலும் அந்த திருப்பலி, அந்த ஜெபமாலை, அந்த விவிலிய வாசிப்பு சின்ன சின்ன நிகழ்வுகள் தான். ஆனால் அதுதான் மகத்துவமிக்க நிகழ்வாக நம்முடைய வாழ்க்கை மாறும். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். இறை அழைத்தல் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் குடும்பத்திலிருந்து நாம் ஊட்ட வேண்டும். எனவேதான் இறை அழைத்தலுடைய விளைநிலம் குடும்பங்கள் என்று பார்க்கிறோம். கட்டாய டியூஷனுக்கு போ, கட்டாய டான்ஸ் ஆடப்போ, கட்டாய கராட்டே கற்றுக்கப்போ, அது போன்று கட்டாய ஊசிக்கு போ என்று நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் வளர்த்தெடுக்க வேண்டும். நாம் மாறுகின்ற இந்த சூழல், எந்த நேரத்தில் எது நடக்கிறது என்றே தெரியாத இந்த நிலையிலே ஆண்டவரை சார்ந்து நாம் வாழவில்லை என்றால் நாம் எல்லாமே அழிவு பாதையிலே போகும். எனவேதான் அத்தி மரத்தை பார்க்கிறீர்கள், எப்படியெல்லாம் குளிர்கிறது என்றெல்லாம் புரிந்து கொள்கின்ற நீங்கள் உங்கள் ஆன்மாவை இழந்து விடாதீர்கள். அதை தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எவ்வளவு காரியங்கள் செய்யலாம், பொன் பொருள் சொத்து பதவி பகட்டு கௌரவம் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரை சார்ந்து நான் வாடுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த விதத்திலே இறை அழைத்தல் என்பது பெரியவர்கள் பெற்றோர்களாக நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். அந்த இறை அழைத்தல் இந்த விதையை அவர்களுக்கு நாம் விதைக்க வேண்டும். கடவுளுடைய சித்தமானால் அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்வார்கள், அல்லது இல்லறத்திலிருந்து ஆண்டவருடைய பணியை செய்வார்கள். இரண்டாவது, இந்த இறை அழைத்தல் என்பது எப்போது எங்கு எப்படி யார் வழியாக வரும் என்று தெரியாது. எனவே நான் ஒரு 3 சகோதரரை நான் இங்கே அழைக்கிறேன், அவர்கள் வருவார்கள். அவர்களை பற்றி சொல்கிறேன். ரோஜர், just come here. ரோஜர், just come here. ரோஜர், ஜெரி, come fast. ஜெரி, ஜெரோம். ஓகே, just stand there. ஓகே, சோ இந்த ரோஜர் என்பது பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல பணி செய்து அவர் காரு சம்பளம் பணம் எல்லாமே கொடுத்து விட்டு அதையெல்லாம் திறந்து விட்டு கடவுள் பணி செய்ய வந்தார். வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? ஒரே பையன்தான். அவ்வளவு பணம் சம்பாதித்தவர், மிக திறமையானவர், நல்ல பெயரை பெற்றவர், கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவருடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க வந்தார். ஒரே ஒரு பையன்தான். காரணம் இப்பொழுதெல்லாம் ஒரே பையன்தான். அடுத்து ரோஜர், ப்ளீஸ் சிட். அடுத்தது ஜெரி. ஜெரி, just come this side. ஜெரி, இவர் முந்தின நாள் தான் கான்வொகேஷன் வாங்கினார். என்ன கான்வொகேஷன்? எம்எஸ்சி பிசிக்ஸ் SRM பல்கலைக்கழகத்தோடு இணைந்த கான்வொகேஷன் வாங்கினார். ஒரே பையன்தான். கடவுளுடைய பணிக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வந்தார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய படிப்பிற்கும் அவருடைய மார்க்குக்கும் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பணி, எனக்கு இந்த அழைப்பு கிடைத்தது என்று கடவுளுடைய அழைப்பை பெற்று தன் பணியை முழுமையாக கொடுத்தார். துவக்கத்திலே பெற்றோர்கள் தடையாக இருந்தார்கள். அன்னை தெரேசாவுக்கு அவங்க அண்ணன் தடையாக இருந்தார். அவங்க அண்ணன் பேச்சை கேட்டு ஒருவேளை அவர்கள் சிஸ்டராக இருந்திருந்தால் அந்த சபையே இருந்திருக்கார். டான் போஸ்கோவிற்கு அவங்க அண்ணன் அந்தோணி தடையாக இருந்தார். ஆனால் டான் போஸ்கோ அதையெல்லாம் கடந்து அவர் குருவானவராக மாறினார். ஓகே, சரி. ஜெரோம், இவர் பிகாம் முடித்து லயோலா கல்லூரி பிகாம் முடித்தார். இவரும்
கடவுளுடைய பணியை செய்ய முன்வந்தார். இது மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், அவருடைய தாய்க்கு நடக்க முடியாது. அவர் பிறவிலேயே அவர் ஊனமுட்ட ஒரு நிலையிலும் கூட தைரியமாக வந்தார். அவர் தாய் தைரியமாக, என்னுடைய மகனுக்கு இதுதான் விருப்பம் என்றால் அவன் பணி செய்யட்டும் என்று எந்த தாய் இது போன்று செய்வார்? யோசித்து பாருங்கள். அவர் நாற்காலி தான், சக்கர நாற்காலி தான், அவர் வாழ்க்கை கடந்து போனாலும் கூட தைரியமாக அர்ப்பணித்தார். நீ கடவுளுடைய பணி செய் போ என்று சொன்னார். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே பையன்தான். எனவே அன்பாண்டோடு இது போன்று எத்தனையோ எடுத்துக்காட்டிலே சொல்லலாம். ஆனால் ராயபுரத்திலிருந்தும் ஆண்டோடைய அழைப்பு வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். திருச்சபை அழிந்து கொண்டிருக்கிறது, அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லுகின்ற நான் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி ஏன் சரி செய்யக்கூடாது? எனவே சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய அழைப்பு நமக்கு எப்படி வேண்டுமானாலும், எவ்வாறு வேண்டுமானாலும், எவர் வழியாக வேண்டுமானாலும் வரலாம். அந்த அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு போப்பாளர் ஆக வேண்டும் என்றால் மிகப்பெரிய வம்சாவளியை கொண்டிருக்க வேண்டும். போப்பாண்டவர் ஆக வேண்டும் என்றால் நன்றாக படித்திருக்க வேண்டும். போப்பாண்டவர் ஆக வேண்டும் என்றால் நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்க வேண்டும். அதெல்லாம் தேவையே இல்லை. திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் சிரிப்பு தைக்கின்ற தொழிலாளியுடைய ஒரு மகள். அந்த குடும்பத்திலே இறை அடைத்தல் வந்தது. அந்த 10ஆம் பத்திநாதர் தான் என்று அழைக்கப்பட்டார். அந்த 10ஆம் பத்திநாதர் தான் நாம் இப்பொழுது கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியினுடைய புத்தகத்தை எல்லாம் மிக சிறப்பான நிலையிலே சீர்திருத்தம் செய்த அந்த திருத்தந்தை சிரிப்பு தைக்கின்ற ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை 2ஆம் சான்பால் புனித திருத்தந்தை சிறுவயதிலேயே தாயை இழந்தார். சில காலம் கழித்து தந்தை இழந்தார். ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து 27 ஆண்டுகள் திருத்தந்தையராக இருந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். தற்போது இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்து புறந்தள்ளப்பட்ட ஒரு நபராக, அகதியாக இருந்து திருத்தந்தையராக மாறினார். எனவே அன்பான இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை, நம்முடைய பங்கை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஏன் இறை அழைத்தலுக்கு நம்முடைய பிள்ளைகளை தரக்கூடாது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசிரை வேண்டுவோம். ஆமென்.